கொண்டிருக்கேன். இப்போ இதில் 2 ஒரு 3 டைம் எடுத்து காட்டினதான் எனக்கு உங்களுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதில் இருக்கிறது 3 ஃபோன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சொந்த அக்கா அக்டோபர் 14ஆம் தேதி எனக்கு காசு அனுப்பி போட்டு எலெக்ஷன் நேரம் போட்ட மெசேஜுகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 200 மெசேஜுகள் எல்லாம் இன்றைக்கு தான் வாசிக்கிறேன். நான் இன்றைக்கு தான் பழைய ஃபோன் எடுத்து தட்டி கொண்டு போய்க்கல +33 இருந்தது. பார்த்தா தெரிஞ்ச ப்ரொஃபைல் பிக்சர் மாதிரி இருந்து பார்த்தா அக்கா போட்டிருக்கா. 400 யூரோ போட்டிருக்கேன். இது உண்ட சொந்த செலவுகளுக்கு. அதை விட பெரியப்பா அந்த மகன் பிறந்தாமன் எனக்கு முதலாக 1 லட்சம் ரூபா காசு போட்டவன் என்னுடைய சொந்த. இது எல்லாத்தையும் கணக்கு காட்டு கொண்டு நான் லூசனாடா. இது எல்லாத்தையும் கணக்கு காட்டுறதுக்கு இதெல்லாம் என்னுடைய சொந்த சகோதரங்கள். நீங்க வேணுமெண்டா சொல்லிச்சு. நான் நேற்று பயங்கர குதூகலம் எனக்கு அந்த உண்மையை தரத்துக்கு சொல்லத்தான் அடிவார். அந்த போஸ்டை பார்த்தா பிறகு எங்களுக்கு பயங்கர சந்தோஷம். நான் பெரிய போஸ்ட் எல்லாம் பார்த்தேன். ஹுய்யா முய்யாண்டு கத்திக்குள்ளாரி போஸ்டர் போடுவோம் பார்த்தேன். என்னடா வெட்ட அப்படித்தான் செய்வோம், துரோகம் செய்கிறார்களுக்கு அப்படித்தான். ஆனா நான் அதற்கு ஒரு எதிர்மாறான கருத்து தான் கௌசல்யாவோட சொன்னேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க? கனடாத திருச்சி சந்தோஷமா இருக்கிறீர்கள். ஒரு உலகே இவ்வளவு சந்தோஷம் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அந்த ஹஸ்பண்ட் மென்டாலிட்டிய நீங்க நான் உங்கள்ட்ட இவ்வளவு எனக்கு ஆச்சிருந்தேன். எனக்கு விளங்கின என்னென்றால் நீங்கள் அதை வரவேற்கிறீங்க. எனக்கு தெரியுது. உங்களுக்கு கடும் புழுவாம் கழுத்தோட பட்டினது கடும் புழுவாம் எனக்கு விளங்குது. நீங்கள் ஏதோ நீங்க பட்டின மாதிரியே கடும் புழுவமா கழிச்சிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு அது சந்தோஷம் பார்க்க தெரியுது. அது பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்க செய்த சரியா பிள்ளையா சொல்லுங்க. பரவாயில்ல, உங்களோட தனிப்பட்ட கருத்தை நாங்கள் போடுவோம். இதா ஒரு அரசியல் கருத்துல தனிப்பட்ட ஒரு பொம்பளை கருத்து. அவன் மனநிலையிலிருந்து பாக்கக்குள்ள அது அவனுக்கு சரியா இருக்குது. அவன் மென்டாலிட்டி அந்த டைம்ல அப்படி இருந்திருக்குது. ஓகே. சோசியல் மீடியால அப்படி ஒரு இல்ல வெட்டத்தான் வேணும்னு நான் அதை சொல்லி ப்ரோமோட் பண்ணிடா. போலியே ப்ரோமோட் பண்ணிடா. சட்டத்திறனியா பர்சனலி உங்களோட ஒபினியன் அதுல எஃபெக்ட் ஆகியிருக்கிறது எனக்கு தெரியாது. அது அந்த கோபம் நியாயமானது. ஓகே, கோபம் நியாயமானது. ஆகவே நீங்கள் நான் உங்களோட டியூட்டி ஃபார் ரெஜிஸ்டர் பண்ணி ஏதாவது ஒரு வேலையை ஒன்றை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன், லீகலைஸ் பண்ணுறதுக்கு. அப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு ஐடென்டி கார்டோட போய் நிற்கிறதுக்குரிய வழி கொண்டு பார்க்கணும். நான் உங்களை எந்த அரசியல் கட்சிகளில் இருக்கிற மீடியாவே ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஐடென்டி கார்டு ஒன்று தாரேன். அப்போ அதுக்கு பிறகு நீங்கள் எல்லா இடத்துலையுமே பஃப்ராண்டு போய் நிற்கலாம். அது நெல்லாம் இல்லாது நீங்கள் இந்த மீடியாவில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறதுனா சரியான கஷ்டம். உங்களுக்கு இப்போ ஜேர்னலிசம் அதுக்குள்ள போய் ரெஜிஸ்டர் பண்ணுறதுனா சரியான கஷ்டம். என்னை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த வீடியோ போடுறதுல ஒரு ஆள் ஏதாவது ஒரு நல்ல லாபம் வந்தால் அது என்ன பொறுத்த வரைக்கும் சந்தோஷம். நான் என்னுடைய மனைவி சிங்களம் என்று சொல்லியெல்லாம் கலைக்கப்பட்டிருந்தது. அதில் நானே சொல்லியிருக்கிறேன். அதன் தொடர்பாக நான் உங்களுக்கு ஆறுதலாக வழங்கப்படுகிறேன். இது இப்போ புதுசாக இவர்கள் அடிச்சு போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதுகள் எல்லாம் சொல்லி கனகாலம், நான் வெண்டு கனகாலம். ஆகவே அந்த விடயம் தொடர்பாக நான் கதைக்கிறேன். நான் டிவோர்ஸ் எடுத்து 2019ஆம் ஆண்டு இருந்த காலங்களில் என்னோட ஒன்றாக இருந்த ஒரு சிங்கள டாக்டர் அவள் தான் என்னுடைய பிள்ளையை பார்த்தவள். அவாவை தான் நான் அந்த இதில் சொல்லியிருக்கேன். அது நாங்கள் அது சம்பந்தமாக என்னுடைய தனிப்பட்ட விடயங்கள் நாங்கள் ஆறுதலாக மக்கள் கேட்டால் அதில் ஒரு வீடியோ போடணும், ஒரு பிரச்சனையும் இல்லை.